விழுப்புரத்துல அங்க கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநாடு, அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறார். விடுதலை சிறுத்தை கட்சி திருச்சியில ஒரு மாநாடு, அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய கொடிக்கம்பம் நடத்துக்கு முடியாதுன்னு தடுக்கிறாங்க. இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் இருக்க வேணும்? இவ்வளவு அசிங்கப்பட்டுமா அந்த கூட்டணியில் தொடர வேணும்? சிந்திச்சு பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் சேர்கின்றவர்களுக்கு ரத்தன கம்பளம் விரிச்சு வரவிருக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. கூட்டணி என்பது அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு அமைப்பது. இன்னைக்கு எல்லா கட்சியுமே கூட்டணி அமைச்சுதான் போட்டியிடுது. ஏன் திமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கலையா? திமுக எந்தெந்த கட்சியோட கூட்டணி வச்சதோ அத்தனை கட்சியோடையும் அண்ணா திமுக கூட்டணி வச்சிருக்குது. அப்படி எங்களை பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் உரிமையும் இல்லை என்பதை நேரத்தில் சுட்டி காட்டுகின்றேன். இன்னொன்னு சொல்றார், சிறுபான்மை மக்களுக்கு நாங்க தான் பாதுகாக்கணும். நீ எங்க பாதுகாத்திருக்கிற? சிறுபான்மை மக்களுக்கு என்ன செஞ்ச சொல்லு பார்க்கலாம். புள்ளி விவரத்தை அண்ணா திமுக ஆட்சியில் நாங்க என்னென்ன சொல்லணும் பட்டியலிட்டு சொல்றேன். உங்களுக்கு தில்லு திராணி தெம்பு இருந்தா சிறுபான்மை மக்களை ஏமாற்றாமல் உண்மை செய்தியை நாட்டு மக்கள் தெரிவிங்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி. ஒரே ஜாதி, ஆண் ஜாதி, பெண் ஜாதி, அதுதான் எங்களுடைய கட்சியுடைய நோக்கம். அதுதான் அப்படித்தான் எங்களுடைய தலைவர் வளர்த்திருக்கிறாங்க. அதன்படிதான் அண்ணா திமுக இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆகவே சிறுபான்மை மக்கள் எந்த விதத்திலும் அண்ணா திமுக 30 ஆண்டு காலம் ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. எந்த இடத்திலையும் அவர்கள் பாதிக்கல. இன்னைக்கு அரண் போல் சிறுபான்மை மக்களை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். மறந்துவிடா ஸ்டாலின் அவர்களே, மக்களை ஏமாற்றி வாக்களை பெறுவதற்காக நீங்க செய்கின்ற தந்திர மாடல் ஒருபோதும் பலிக்காது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.